பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 13/11/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை நவமி இரவு 11:36 வரை, பின்பு தேய்பிறை தசமி. இன்றைய நட்சத்திரம் மகம் மாலை 7:24 வரை, பின்பு பூரம். இன்றைய ராசி பலன்கள். வேகமாக முடிவெடுக்கும் திறன் கொண்ட மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். சீரான பொருளாதார நிலை நிலவும். இன்றைய தினம் சுபகாரிய தடைகள் யாவும் விலகக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். இன்றைய தினம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏழுமலையான் வழிபாடு ஏற்றங்களை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் வழி உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய சொத்துக்களை வாங்க ஏற்ற நாளாக இன்றைய தினம் அமையும். எல்லை தெய்வ வழிபாடு தொல்லைகளை நீக்கி கொடுக்கும். சூழ்நிலையை அனுசரித்து செல்லும் மிதுன ராசி அன்பர்களே, புத்துணர்ச்சி மிகுந்த நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். உங்களுடைய பேச்சு திறமையால் ஆதாயம் தேடிக்கொள்வீர்கள். பயணத்திற்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வித்திறன் மேலோங்கி இருக்கும். குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். நற்குணங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் நீடித்திருக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் நிலவும். ஆஞ்சநேயர் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும். ஆளுமை குணம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவும் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடும். உங்களுடைய சிந்தனைகளால் புகழை நோக்கி பயணிப்பீர்கள். தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடும். துர்க்கை வழிபாடு துன்பங்களை நீக்கி கொடுக்கும். தற்சார்புடைய கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முதலீடுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை சம்பாதிப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை. முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கி முன்னேறி செல்வீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும். திருமால் வழிபாடு திருப்பங்களை கொடுக்கும். நட்பு நலம் பேணும் துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த வெற்றிகள் யாவும் உங்களை வந்து சேரும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களின் நம்பிக்கைகளை சம்பாதிப்பீர்கள். நண்பர்களின் வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி மகிழ்ச்சி நீடித்திருக்கும். இன்றைய தினம் முருகன் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்புமிக்க நபர்களின் அறிமுகம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். செய்யும் தொழிலில் புதிய சூழ்நிலைகள் உருவாகும். பழமை வாய்ந்த ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள். இன்றைய தினம் மாணவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்குகள் நிலவும். குலதெய்வ வழிபாடு குறைகளை நீக்கி கொடுக்கும்.
உற்சாகம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கும். ஆன்மீக ஈடுபாடு சற்று அதிகரித்து காணப்படும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய தினம் முருகனுடைய வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். சாதுவான குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல லாபமான சூழ்நிலைகள் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்று தடுமாற்றங்கள் இருந்து வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பயணங்கள் தடைபடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பயணங்களை திட்டமிடுவது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும். திறந்த மனமுடைய கும்பராசி அன்பர்களே, வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் நன்மையான பலன்களை ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் இணக்கம் இருந்து வரும். இன்றைய தினம் தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் உங்களை நாடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் சுமூகமான சூழல் நிலவி வரும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரன்கள் அமையக்கூடும். இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை குவிக்கக்கூடும். உள்ளுணர்வு அதிகமுள்ள மீனராசி அன்பர்களே, நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்பட்டு காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவை. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.